ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு தாட்ஸ் ஆஃப் தியா சேனல். ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாக்டர் வெண்டி சுசுகி. அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ அந்த ஸ்டோரியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க யாருன்னா, நியூயார்க் யூனிவர்சிட்டியில் நியூரோ சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதாவது பிரெயின் ரிலேட்டடாக படிக்கிற ஒரு ப்ரொஃபஸர். அவங்க டாக்டரும் கூட. ஸோ அவங்க என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் அண்ட் அமெரிக்கன், அதாவது ரெண்டும் சேர்ந்தது. அப்படின்னா என்னென்னா, அவங்க அப்பா அம்மா ஜப்பானீஸ் யாரோ ஒரு ஆள், ஒருத்தவங்க அமெரிக்கன். ஸோ ஜென்ரேஷன் படி பார்த்தா இவங்க தேர்ட் ஜென்ரேஷன், அதாவது ஜப்பானீஸ் அமெரிக்கன் மாதிரி. இவங்களோட பேரண்ட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ அவங்கக்கிட்ட இவங்க எப்போயும் வீக்லி ஒன்ஸ் ஃபோனில் பேசுவாங்களாம். நம்ம கல்ச்சர் மாதிரி அவங்க கல்ச்சர் இருக்காது. ஸோ அதனால் அவங்க வீக்லி ஒன்ஸ் வீட்டில் பேசும்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னு பார்த்தா, எப்போவுமே அவங்க அப்பா வாக்கிங் போயிட்டு வருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி வரும்போது வந்திருக்காங்க. வந்துட்டு அன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வரும்போது எனக்கு எல்லாம் மறக்குது. என்னால் இதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய வீடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி என்னால் வர முடியலை அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் கன்வே பண்ணியிருக்காங்க. யாருன்னா, டாக்டர் சுசுகியோடைய அப்பா. ஸோ இந்த விஷயத்த பேசும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அவருக்கு மறதி, அதாவது பிரெயின் ரிலேட்டடான ப்ராப்ளம் அவங்க அப்பாவுக்கு இருக்குது. ஸோ டாக்டர், அதாவது இவங்களோட பொண்ணு டாக்டர் சுசுகி. அவங்க இந்த பிரெயின் ரிலேட்டடான இதுதான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க டாக்டராக எதில் இருக்காங்கன்னா நியூரோ சயின்ஸ். ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது செக்கப் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிம்னீஷியானா மறதி, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிய வருது. அவங்க அப்பாவோட ஏஜ் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா 80s, அதாவது 80 வயது ஆகுது. ஸோ அவங்களுக்கு எக்ஸசைஸ் நம்மளால் ஹெவியாக கொடுக்க முடியாது. அதாவது எக்ஸசைஸ் பண்ண முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 50-60 இருக்கவங்களே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ வாக்கிங் மட்டும் அப்படின்னு. ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம்னா, வாக்கிங் போயிட்டு வரும்போது வீடு தெரியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதோடையே இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவங்களோட கல்ச்சரில் எப்படின்னா, இப்போ நார்மலாக ஃபாரின் கல்ச்சர்ஸ்லாம் ஐ லவ் யூ சொல்கிறதுலாம் சகஜம் ஆயிடுச்சு. பட் ஆனால் இவங்க ஜப்பானீஸ் அமெரிக்கன் கல்ச்சர். ஸோ இவங்க கல்ச்சரில் பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது கிடையவே கிடையாது போல். ஸோ நார்மலாக ஃபோனில் பேசுகிறது பாசம் இருக்கும், அந்த மாதிரி விட்டுருவாங்க. இப்போ நம்ம கல்ச்சர்லேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஐ லவ் யூ சொல்கிறது நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே பாசமாக இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம கல்ச்சர் கிடையாது. எல்லாருமே மனசுக்குள்ளே வச்சுருப்போம். இப்போ தான் எல்லோரும் தன்னோட குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறது இயல்பாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம், வேறு டாபிக் போக வேணாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல்ச்சரில் இருக்கிறதுனால இவங்க ஒரு நியூரோ சயின்ஸ் டாக்டராக இருக்கிறதுனால இவங்க மெமரி ரிலேட்டடாக தெரியும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸு, ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் அவங்க ஃபாதரை கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணலை. அவங்க சொன்ன ஸ்டோரி என்னென்னா, ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி, அதாவது ஒவ்வொரு வீக்கும் பேசுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பேசும்போது ஒவ்வொரு ஸ்டோரி அந்த மாதிரி சொல்லுவாங்க போல் அவங்க அம்மா அப்பா கிட்ட. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை. ஸோ நான் டெய்லி அவங்க கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபோன் வைக்கும்போது இந்த மாதிரி நான் உங்ககிட்ட நான் டெய்லியும் ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எதுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவங்க அம்மா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அவங்க வச்சுட்டாங்க. ஸோ திருப்பி இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 வீக் கழித்து இதை அவங்க அம்மாட்டே கேட்டிருக்காங்க, அவங்க அப்பாக்கிட்டையும் கேட்டுட்டு
நம்ம இனிமேல் வந்து ஐ லவ் யூ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசி அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து இனிமேல் பொண்ணுக்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நடந்துடுது. சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீக் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எப்போதும் போல் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. பேசும்போது வந்து அவங்களுக்கு அந்த வார்த்தையே ஐ லவ் யூன்னு வரல. ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்கிறேனோன்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இருக்கும்போது எப்படிடா சொல்கிறது, எப்படிடா சொல்லுவோம், இப்போ நம்ம ஒருத்தவங்க நேசிக்கிறோன்னா அவங்கக்கிட்ட, இப்போ நம்ம லவ் பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தயங்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா இவங்களோட கல்ச்சரில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்கியிருக்காங்க. தயங்கிட்டு ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அவங்க அம்மாவும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசும்போதும் ஸோ அம்மாக்கிட்டே அந்தளவுக்கு வந்து சொல்கிறதுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட போகுது ஃபோனு. ஸோ அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க ஃபோனை. ஸோ பேசிவிட்டு வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து என்ன தான் டாக்டராக இருந்தாலும் ஸோ வந்து அவங்களும் ஒரு பொண்ணு தானே அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஸோ வந்து உடனே வந்து அழுதுட்டு இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் திருப்பி கால் பண்ணும்போது அவங்க அப்பா பேசியிருக்காரு. அவங்க அப்பா ஃபஸ்ட் டைம், அதாவது இவங்க சொல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருக்கு டிம்னீஷியா இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீக்கில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் சொன்னேன்ல இப்போ கம்பல்ஷன் இருக்குது. ஸோ ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸும் சரி ஓல்டு ஆக்டிவிட்டீஸும் சரி எதுவுமே அவங்க வந்து முழுசாக ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் அவங்களோட பிரெயினில் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து ஞாபகத்தில் இருந்திருக்கு. அதாவது என்னென்னா தான் பொண்ணுக்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்க ஞாபகம் இருந்திருக்கு அவங்க அப்பாவுக்கு. ஸோ அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ ஆனாலும் என்ன பண்ணணும், ஒரு டாக்டராகவும் சரி ஒரு பொண்ணாகவும் சரி அந்த 2 கடமை அவங்க பண்ணணும். ஸோ அதனால் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசும்போது அவங்க அப்பாவுக்காக வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருந்திருக்கு. தன்னோட பொண்ணு பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஐ லவ் யூ சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சு அடுத்த வாரத்துலேயே ஏதோ வந்து ஒரு நாளில் வந்து அவங்க அப்பா இறந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு விஷயம், இந்த ஸ்டெப்பை வந்து இந்த ஒரு சேஞ்ச், அந்த ஐ லவ் யூ சொல்கிறது சேஞ்ச் வந்து ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்காமல் அந்த டாக்டர் இருந்தாங்கன்னா எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. தன்னோட அப்பா கிட்ட நம்ம வந்து ஐ லவ் யூ சொல்லலையே, நம்மளை பிடிச்சிருக்கு, நம்ம எவ்வளோ நேசிக்கிறோன்னு சொல்லலையே, தான் பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து இது பண்ணுறோன்னு சொல்லாமல் போயிட்டோமே. ஸோ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுலேருந்து என்ன இந்த ஸ்டோரியில் சொல்ல வராங்க டாக்டர் சுசுக்கினா, நம்ம ஒரு ஸ்டெப் எந்த விஷயம் மாறணும்னு நம்ம நினைக்கிறோமோ, சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஸ்டெப்பை நம்ம தான் வைக்கணும். 2வது அப்போ தான் வந்து அந்த ஷிஃப்ட் ஆகும். அந்த விஷயமே இப்போ வந்து ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ எதையுமே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்குமா நடக்காது, இப்படி நினைப்பாங்களா அப்படி நினைப்பாங்கன்னு இல்லாமல் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையானது நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கேட்கும் போது அந்த ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், தன்னோட அப்பா வந்து இந்த வாரம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இறந்து போயிடறாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்கள், எவ்வளோ ஒரு ரெக்ரெட்டாக இருப்பாங்க. சம்மந்தம் இந்த விஷயத்தை வந்து நம்ம நினச்சோம், நம்ம கல்ச்சர்லேயே இல்லை, ஸோ அதனால் நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு அவங்க இல்லாமல், நம்ம கல்ச்சரில் இல்லைன்னா என்ன, இனிமேல் கொண்டு வருவோம், இனிமேல் இதை சேஞ்ச் பண்ணுவோம், இதை நம்ம வந்து ஆளாக நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் சேஞ்ச் பண்ணுவோம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. டேக் ஏ ஸ்டெப் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர் சுசுக்கி.